ஹலோ எவ்ரிவான்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இன்றைக்கி 6ஆம் தேதி இன்றைக்கான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே போல் பழைய டாஸ்க்கு தாங்க. அதாவது 4ஆம் தேதி டாஸ்க் நம்மளுக்கு பண்ணோம் இல்லையா, Amazon.in. ஸோ அந்த டாஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிக்குமே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் ஒரே மாதிரியான டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம சேனல் மேக் பண்ணி நம்ம போடுறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒவ்வொன் பையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களுமே என்னென்ன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய எஸ்பிஐ தான் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நீங்கள் Amazon.in அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அந்த Amazon.in பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டாக தான் இருக்கணும். மற்றபடி ஃபேக் வெப்சைட்டாக இருக்கக்கூடாது. அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் தான் காப்பி பண்ணணும். ஓகேங்களா? நிறைய பேர் ஷேர் பண்ணி பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யூஆர்எல் ஓகேங்களா? அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களோட டெமோ வீடியோ நான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அதுமாரி நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண போகிறோம். இதுதாங்க ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ அதே போல் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டா கூட கண்டிப்பாக என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போ நான் குரோமில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மேலே இருக்கிற அந்த டேப் ஆப்ஷன் தோடிட்டு நியூ டேப் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு மேலே வந்து பாருங்கள் Amazon.in அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இதை தான் நீங்கள் வந்து போடணும். மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. அதே போல் நீங்கள் போட்டோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க. அதில் ஃபஸ்ட் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போங்க. நிறைய பேர் ஆப்புக்குள்ளே போதுன்னு சொல்கிறீங்க. ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகாதீங்க. ஸோ அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அனதர் டேப்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் நீங்கள். இல்லை ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தெரியாத பட்சம் நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்பிஐயில் வெப்சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். அந்த யூஆர் காப்பியை லிங்க் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வெப்சைட் உள்ள போங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பண்ணணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அமௌண்ட் வந்து காமிக்கணும். ஸோ அப்படி அமௌண்ட் காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டான யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் மேலே யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது பாருங்கள். அதை நான் டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காப்பி இருக்கும். ஸோ அந்த காப்பி கொடுத்துனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். திரும்பி நான் என்ன பண்ணேன் டேப் வந்து பார்த்தீங்கன்னா அதை தள்ளி விட்டுட்டு திரும்பி நான் எஸ்பிஓ டேபுக்கே வந்துடுறேன். டேக் அந்த உள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் டைட்டில் இருக்கா அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த வெப்சைட் உள்ள அவங்க போக சொன்னாங்க டைட்டில் Amazon உள்ள போக சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ Amazon நான் போட்டுட்டேன். ஸோ போட்ட பிறகு எதில் நம்ம பண்ண சொல்லியிருந்தாங்க வெப்சைட்டில் தானே பண்ண சொன்னாங்க. வெப்சைட்லையும் பண்ணியாச்சு. அப்போ யூஆர்எல் என்ன கேட்டிருக்காங்க லிங்க் கேட்டிருக்காங்க இல்லையா. இதில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் மேலே காட்டுதுமா அதை நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் அழுத்தி பிடிங்க அழுத்தி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகிடும். கீழே சப்மிட் கொடுத்துங்க சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதாங்க விஷயம். எஸ்பிஓவில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது இப்படி தான் 6ஆம் தேதிக்கு இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்கு ஒரே மாதிரியான டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் உங்கள் அமௌண்ட்டு கிரெடிட் அதான் ₹5 ஏறிச்சான்னு செக் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு 7ஆம் தேதி மேபி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுறதுக்கு மாற்றி வேறாச்சும் புதுசாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறது அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.